நீங்க இங்க என்ன பண்றீங்க? தூக்கம் வரல சூர்யா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரல. உங்களுக்கும் தூக்கம் வரலையா? இல்ல, அது நான் தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். போய் தூக்கம் வரல தானே? ஆமா. எல்லாருமே தூங்கிட்டாங்க சூர்யா. நம்ம 2 பேரும் மட்டும் ஏன் தூங்காம இருக்கோம்? ஏன்னா நீங்க எனக்கு உண்மையை சொல்லணும், நான் உண்மையை கேட்கணும். என்ன உண்மை? நம்ம 2 பேரும் யார் சூர்யா? நம்ம 2 பேருக்குள்ள என்ன பந்தம்? ஒரே நேரத்துல ஏன் இப்படி நம்ம 2 பேரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம்? see, it's a pure coincidence, okay? தற்செயலா நடந்தது. நோ சூர்யா, இல்ல, இது நிச்சயமா தற்செயலா நடந்தது இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு சூர்யா. அது நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. see அஞ்சலி, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஓகே? ஆனா நீங்க ஏன் அதை நம்பாம மறுபடியும் உங்களை குழப்பிக்கிறீங்க? போய் தூங்குங்க அஞ்சலி, போங்க. ஏன் சூர்யா இவ்வளவு பதட்டம் மாறீங்க? உங்க எதிரில் வந்தா, தனியா உங்களை மீட் பண்ணாலோ உங்க கண்ணில் ஏன் இவ்வளோ பதட்டம், இவ்வளோ தவிப்பு? இதுதான் ரீசன். இப்படி ஏதாவது ஒண்ணு நீங்களே கற்பனை பண்ணி பேசுறீங்க. அது தப்பு. இனிமே அப்படி பேச வேண்டாம்னு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி என்னால புரிய வைக்க முடியல. பொய்யை மறைக்கிறது தான் சூர்யா நிறைய போராடணும். உண்மையை சொல்லணும்னா நிதானமா கூட சொல்லலாம். பதட்டம் அவசியம் இல்லையே. அஞ்சலி ப்ளீஸ் போங்க, போய் தூங்குங்க. முடியல சூர்யா, என்னால தூங்க முடியல. நான் உங்க தூக்கத்தை கலைக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க சூர்யா. உண்மை எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்க, நான் அதை தாங்கிக்கிறேன். இப்படி அவாய்ட் பண்ணி பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க சூர்யா, ப்ளீஸ். அஞ்சலி ப்ளீஸ், 1000 தடவை நீங்க கேட்டாலும் பேசினாலும் நான் சொல்றதுதான் உண்மை. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஓகே? நீங்க அபிக்கு கேர்டேக்கரா இங்க வந்தீங்க. அபிக்கும் எனக்கும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சூர்யா என்னை திவ்யான்னு கூப்பிட்டீங்க? நான் பேசுறதெல்லாம் திவ்யாவை ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னீங்கல்ல அஞ்சலி. சூர்யா, என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை சூர்யா. ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லாத, நான் வாழாத வாழ்க்கையை நீங்க சொல்றது திவ்யாவுக்கும் உங்களுக்கும் நடந்தது எப்படி என்னையே அறியாம எனக்கு ஞாபகத்துக்கு வரும்? அப்போ அதுதானே நான் வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ நான் தானே திவ்யாவா இருந்திருக்க முடியும் சூர்யா. அஞ்சலி, உங்க மேல கோவப்படுறதா இல்ல தேவையில்லாம உங்க மனசை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்காக உங்க மேல பரிதாபப்படுறதான்னு தெரியல. போங்க அஞ்சலி, தயவு செஞ்சு போய் தூங்குங்க. அஞ்சலி ப்ளீஸ் போங்க, போங்கன்னு சொல்றேன்ல.